அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தலைகுனியும் வீடியோட உங்களை சந்திக்கின்றேன். ஆம், எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னார். அதாவது என்ன, டாக்டர் அர்ச்சுனா நாட்டை கட்டி எழுப்புவார் என்று பார்த்தா வீட்டை கட்டி எழுப்பி விட்டாராமே. 3 மாடி கட்டிடமாம், சொய்சு மாளிகையாம், அங்க மேல ஸ்விம்மிங் இருக்காம், அது இருக்காம், இது இருக்காம், அப்படி வசதியோட கட்டுறாராம் அவருடைய காணிக்கு என்று சொன்னார். நானும் நம்பவில்லை. தேடி ஆராய்ந்து பார்த்தேன். ஆராய்ந்து தேடி பார்த்திடத்தில் அவருடைய வீடு அமைப்பு கட்டிய அறக்குறையில் ஒரு போட்டோவை கண்டுபிடித்தேன். பலர் கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள். ஸோ அவர்களின் கருத்துப்படி பார்க்க, அதாவது வன்னி மைந்தன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சார், டாக்டர் அர்ச்சுனா என்ற பழைய நண்பன், சிநேகிதம், அதாவது உண்டு நாங்கள் புரிந்து கொள்ளவனும் எல்லாரையும் கொண்டு வந்து எங்களுடைய டிக்டாக்ல நாங்கள் அட்வர்டைஸ் செய்யக்கூடாது. ஏன்னா அது செய்யும் பொழுது இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. முதல் இவர்கள் இதனோட சாதித்த பிறகு அவர்களை கொண்டு வரது என்ன பொறுத்தவரை மேல். ஆனா வன்னி மைந்தன் அதுல தோத்து விட்டார் என்று சொல்லலாம். அதனால இப்ப பல விடயங்களை அவர் எதிராக கத்தி கொண்டிருக்க முடியாது. அவற்றை கதையை நான் நம்பலாது 100%. ஸோ ரெண்டாலும் என்ன ஒரு பார்த்தேன். பார்க்கும் பொழுதுதான் உண்மை மாதிரியும் தெரியுது, பொய் மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த வீடு அவருடைய தம்பியாரின் வீடு, அதாவது சகோதரரின் வீடு என்று குறிப்பிடப்பட்டது. சரி, உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அர்ச்சுனா பெரிய ஒரு விடயம் செய்திருக்கார் எங்களுடைய ஈழ தமிழர்களுக்காக. அந்த மருத்துவ மஃபியாக்களே காட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஸோ அப்போ அந்த டைம்ல அவருக்கு அந்த மருத்துவத்தால் வர சம்பளத்தை வச்சே வாழ்ந்தவர். ஆனால் அவர் சம்பளம் மட்டும்தான் எடுத்தவர், கிம்பளம் எடுக்கல என்றதை அவர் இந்த மருத்துவ மாஃபியால காட்டி கொடுத்ததுல தெரியுது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்று இப்ப வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு அவ்வளவுக்கு வீடுகளுடன் கட்டி பெரிய அளவில் எடுக்கிற அளவுக்கு அங்க இப்பத்த அரசாங்கம் கொள்ளை அடிக்கவோ இல்லாட்டி அதுக்கோ விட போறதும் இல்லை. ஆனா அவர் ஒரு நல்ல மனிதர், அதை செய்ய போறதும் இல்லை. ஆனா இப்படி வீடு கட்டுறதுக்கு அவற்றை காணிக்கு விட்டார் இல்லாட்டி தம்பிக்கு பணம் வந்ததுன்றத என்ன பொறுத்தவரையில அந்த டாக்டர்கிட்ட பெரிய அபிமானத்துக்குரியவர்கள் கருத்துக்களை எழுதுங்க. அதை விட என்ன பொறுத்தவரை இதுக்கு சிறந்த வழி டாக்டரே அவரும் ஒரு கருத்துக்களை இதுக்கு பதிவிடுறது நல்லது. ஏனென்றா நிச்சயமாக கெட்ட பேர் பந்திச்சா இருந்தா அது ஒரு நாளும் அழிக்க முடியாது. இது என்னுடைய கருத்து அல்ல, ஒரு நண்பர் எனக்கு சொன்னதுக்காக அதை நான் வீடியோ ஆக்கி உங்களோட பார்வைக்கு விட்டுருக்கேன். உங்களோட கருத்துக்களை கூச்சப்படாம வெக்கப்படாம கீழே எழுதுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை சேவை பண்ணுங்க.